அண்ணா ஓ இங்க சர்ச்சுக்குலாம் எந்த குறையும் இல்லைல்ல? ஆ. அக்கா ஹாப்பி தானே? ஆ அது போதும். அதுதான் எனக்கு பயமா இருந்தது, சர்ச்சுக்கு போக முடியுமா என்னன்னு. ஆனா ஆ நம்ம தோட்டத்தில் உள்ள ரப்பர் எடுத்து வித்தாலே ஆ கவர்மெண்ட் கொடுக்குற காசை விட அதிகமாக கிடைக்கும் அவனுக்கு. ம். அப்புறம் எதுக்கு அவன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகணும்? இந்த மாதிரி வேலையா? ஆ. அது சர்க்கார் வேலை இல்ல. வாழ்க்கை ஃபுல்லா அவன் சேஃபா தான் இருக்கான். ஓ அப்படியா? ம். அவன் அப்பாவோட சம்பாத்தியத்தில் இல்லாம அவன் வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றவன் தான் நல்ல புருஷன். ம். அது நீங்க என்ன கிண்டல் பண்ணி பேசுனது தானே? ம். உனக்கு தோணுதா? என்ன தோழரே, இந்த வண்டியை இப்படியா ஓட்டுவீங்க? என்ன வேணும்னு போங்க. பண்ணலையே. அப்புறம் இப்படி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம இருக்கு. லோக்கல் கமிட்டி என்ன சொன்னாலும் லோக்கல் கமிட்டி. நான் சொல்றதை கேட்கலன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இப்படி இருந்தா கத்துக்கவே முடியாது. ஒரே இழுப்பா இழுத்துருவேன். இந்த பக்கம் வா. வாத்தியாரே அடிப்பியா? தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல கடலை வத்த ஞாபகம் இருக்கா? உன்னை பிடிச்சி நான் பிஏ ஆக்கணும்ல. நான் சின்ன வயசுல ரொம்ப நல்லாவே சைக்கிள் ஓட்டினேன். புரியுதா? எனக்கு வெயில்ல சைக்கிள் ஓட்டினா தலை வலிக்கும். அதனாலதான் எனக்கு உன் உதவியே வேணாம். நானே தனியா ஓட்டுறேன். காட்டுறேன் உனக்கு. நான் பிடிச்சிக்கிறேன். தோழரே கோபப்படாதீங்க தோழரே. தோழரே ஓட்ட தெரியாம சைக்கிள் ஓட்ட கீழே விழுந்துருவேன். மறுபடியும் சொல்றேன், கீழே விழுந்துருவேன். சரி போய்க்க. ஐயோ கார் ஏன் பக்கத்துல வருது? சொன்னா உனக்கு புரியாது. நல்லா கீழே விழுந்து ஏச்சு வா. இந்த மாதிரி கார் வேற வருது. டயர் குள்ள ஐயோ தோழரே, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? அடி ரொம்ப பலமா பட்டுருச்சா? இது என்ன நேருவோட பூவா? நான் இப்ப எந்த மாவட்டத்துல இருக்கேன்? ஒண்ணும் ஆகல. அவரு நமக்கு தெரியாத ஆளுன்னு தான் நினைக்கிறேன் தோழரே. அதான் அது சரிதான். நம்ம ஓடுறடி ஆள் கிடையாது. நம்ம போய் கேட்டு பார்ப்போம். இதுவா அண்ணா நம்ம வீடு? ஆ, நம்ம வீடு இல்ல, நீங்க வாடகைக்கு இருக்க போற வீடு. ஆ, அவங்க வந்துட்டாங்க. ஆ எல்லாம் வந்துருச்சுல. என்னக்கா எல்லாம் பழைய பர்னிச்சரா இருக்கு, புதுசா எதுவும் வாங்கல? என்ன வாடகை வீடு தானே, இது போதும். இங்கதான் இங்க நிப்பாட்டுங்க. எல்லாரும் இறங்குங்க. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? வாங்குறாங்க. ஏய் பாப்பா பாத்து வா. லோட இறக்குங்க. இறக்குங்க எல்லாத்தையும். புரியல, யார் நீங்க? அதான் நானும் கேக்குறேன். யாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் தஞ்சாவூர் செக்ரட்டரி. கிருஷ்ணகிரி பிரான்ச் செக்ரட்டரி. 10ல போதும். உங்க டிஸ்ட்ரிக்டோட பெருசு நாங்க. சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வேண்டாம். என்ன உங்க பிரச்சனை? நான் லோட இருக்கதா வந்திருக்கான். வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் இறக்குங்க. அதெல்லாம் இங்க முடியாது. இதை பிடினா. ஜில்லா செக்ரட்டரியா? போனை பிடிடா, ஜில்லா செக்ரட்டரி. அக்கா ஏய் இறங்குடா. என்னோட பொருள் எடுக்கிறதுக்கு யூனியன்காரங்க தேவையில்லை. இறங்கு. டேய், போய் கேளு. சீக்கிரம் இறங்கு. நான் என்னத்த கேக்குறது? நீங்க என்ன பண்றீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? யாரு? வந்து நானா? புடிங்க. நான் ஜில்லா செக்ரட்டரி. ஏய் இப்படி. நம்ம பசங்க வாங்க. கேளு. இத புடிங்க. ஏய் நம்ம எல்லாம் வா. ஏய் அதை எடுத்து உள்ள வை. அங்க வச்சா போதும். போய் எடு சொல்றல. இந்தா, பாத்து அப்படியே தூக்கிக்கோ. ஆடிட்டு இருக்காம போய் எடுங்க. ஏய் பாத்துக்கிட்டு இருக்காம வாங்க. ஏடா, என்ன உங்க பேரு? பீமன். பீமனா? ஆ. நான் அப்படிலாம் கூப்பிட முடியாது. அந்த பேருக்கே அசிங்கம். அப்ப மிச்சம் இருக்கிறது அந்த கிளவியா இருக்கட்டும். இங்க இருக்கிற சீப்பான பணை நம்ம பாத்துக்கே வேண்டாம். டேய், என்னடா? என்ன கூப்பிட்ட? அக்கா என்னடா? அக்கா என்னடா என்ன வேணாம், கூப்பிட்ட? சொல்றது கேளு. என்ன கூப்பிட்ட? அக்கா அக்கா சொல்லு. வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். அப்பா மணி அடிச்சது நல்லது. போயிரு, இங்க இருந்து போயிரு. செல்வர் வீட்டில் மேத்யூ ஒய்ஃப் ராகில். தஞ்சாவூர் டிசில கேட்டா போதும். ஒரு பெண் இருக்கா? இதெல்லாம் நான் எழுதி தரேன். போ. இல்லையா? போலாம். திருவள்ளுவர் பேரனா? பேரு பீமன்னு சொன்ன உடனே குழப்பமாயிடுச்சு. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்க முதல்ல இந்த பேரை மாத்துன்னு. ஒரு நிமிஷம். நீங்களே இருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏறக்கூடாது. அவரே இருக்கட்டும். சரி போன போது அவரே ஏறட்டும். நல்லா தள்ளி உட்காரு. கிளம்பு. ஏய், அவங்க இருக்கட்டும். நீ ஓடி வந்தா போதும். நீ ஓடி வா. மாத்துறேன். ஃபாதர், இங்கே ஞாயிற்றுக்கிழமை 3 ப்ரேயர் இருக்கும்ல? இது ரொம்ப சின்ன சர்ச் தான். இங்க எப்பவுமே 2 பிரேயர் தான் இருக்கும். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க வந்து அந்த கேத்தலின் சர்ச்சில் தான் எல்லாரும் போவோம். என்னோட பையன் இங்கே வந்து கொஞ்சம் வருஷம் கொஞ்ச பெரிய நாள் தான் பள்ளியில ஆகுது. இருந்தேன். அப்புறம் டிஎன்எஸ்டிசியில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன போஸ்டிங்க? கண்டக்டர். ஓ வேற டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்கான். Praise the Lord, Father. காட் பிளஸ். வரேன். கிளம்பு. ஃபாதர், எங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். பிரேயர் பண்றேன்.
சரிங்க ஃபாதர் சரி நாங்க வரோம் ஆ? நல்ல ஃபாதர்ல ம் பாவம் ஃபாதர். சரி போலாம். அம்மா நீங்கள் இன்னைக்கு அழகா இருக்கீங்க. கடத்திட்டு நான் போயிடுவாங்களா? எப்பயுமே அழகா தான் இருக்கேன் நீ தான் பார்க்கல ஆமாம் ஆமாம். சர்ச்சு பிடிச்சிருக்கா? ஆ ஓகே இருந்தாலும் நம்ம சர்ச் மாதிரி இல்ல அப்போ நம்ம நிலத்தையெல்லாம் வித்துட்டு சர்ச்சுக்கு கொடுத்துடலாமா? பட வேணாமா? வேண்டாம் சரி வேணாம். அளவு சரியா போடலன்னா நைட்டு எனக்கு தூக்கமே வராது. அதை எடுத்துக்கிறேண்ணா 1/2 கிலோ. 1 கிலோ போடட்டுமா? அண்ணா நான் கிழங்கு வைக்க சொல்லலண்ணா. கிழங்கா எங்க இருக்கு? அங்க இருக்கு பாருங்க. அட இங்க இருக்கா? நான் அதை உடனே எடுத்து பார்க்கவே வச்சா இல்லை. எப்படி? இதுதான் என் பிரச்சனையே. நான் என்ன எடை போட்டாலும் இந்த கிழங்கு அங்க வந்து உட்காந்துக்குது. கிழங்கு தனியா உருண்டு வந்துடுச்சாங்க. ஆமா உருளைக்கிழங்குல அதான் உருண்டு ரொம்ப போய். உருள வேணாம். இந்த ஆள் மொத்தம் பொய்யா தான் பண்றாரு. ஆட ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பொண்ணு சும்மா சொல்லுது. டேய் நீ தப்பு பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறியா? அப்படிலாம் இல்ல. என்னம்மா பிரச்சனை இந்த ஆளு என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஏய், என் கை, என் கை. கிழங்கு வச்சு வெயிட் போடுறாரு. என்ன அட, இப்படி இங்க பண்றீங்க குடும்பம் அதை. இப்படி கொஞ்சம் கொடுங்க குடும்பம் அது எடை போடாத கிழங்கு. ஏன் இப்படி ஏமாத்தி வாழ்றீங்க பாவம் தானே அந்த பொண்ணு ஏமாத்தி வாழ்றா. வரட்டும் போலீஸ் வரட்டும் என்ன முடிவெடுக்கிறாங்களா பாப்போம் ஏய் உனக்கு வெக்கமா இல்லையா? நிறைய சம்பாரிச்சிட்டில்ல, இதோட நிப்பாட்டலாம்ல. கடவுளா நினைச்சு உங்களை கேக்குறேன். என் பசங்க மேல சத்தியமா இது மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். என்ன சரி சரி மன்னிச்சிடுமா? நடந்தது இருக்கட்டும் இனிமே இப்படி பண்ணாதீங்க ஒண்ணு பண்ணு 1 கிலோ கிழங்கு போடு அப்படி எல்லாம் என்ன மன்னிக்க வேணாலும் முடியாது. போடுறேம்மா. இதனால போலீஸ்ல இது பிடிச்சு இப்ப எடுத்து கொடுக்கலாம். தரேன். அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல இன்னொரு வாட்டி பண்ண மாட்டாங்க அதானே அன்பு தானே வாழ்க்கையில எல்லாமும். அப்படித்தானே? இந்த கிழங்கு எல்லாம் உனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆண்டி என் கூட வாங்க வேற கடைக்கு போலாம் வா. எனக்கு ஒன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணுனா வாமா, இப்படிதான் வாமா. இருக்கணும். பதில் உருளைக்கிழங்கு கொடுக்குற இருக்கு. இடத்துல கொடுத்துதான் ஆகணும் போ போ, உனக்கெல்லாம் கிழங்கே கிடைக்காது. மைக்கேல் இங்க வந்துட்டு போ என்னம்மா அது ஒரு வேலை இருக்கு வேலையா? இங்க வா ஆ ஆ என்ன பண்ணியாரம்மா? இல்லடா கிழங்கு என்ன கிழங்கா? இல்ல இது கிழங்கு தான் ஓ அப்படியா? மகனே இங்க உட்காரு இத க்ளீன் பண்ணி கொடு சீக்கிரம் பண்ணு இதெல்லாம் நான் செய்யற வேலையா? என்ன இருந்தாலும் நீயும் குக்கிங் தெரிஞ்சுக்கணும் ஆ, வரப்போற பொண்ணு உன்னை தோக்கடிக்கணும்னு நினைச்சாலும் நீ தோத்து போக கூடாது அதுக்கு நான் தோக்க மாட்டேன்ல. என் கூட தான் என் அம்மா இருக்காங்களே. நான் எவ்வளவு நாள் தான் உன் கூட இருப்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும். ஆ அப்ப நான் அப்பாவோட போக வேண்டாமா எங்க அப்பா எங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும். இங்கதான் யாருக்குமே நிம்மதி இல்ல. நீ என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு டேய் நான் ஒண்ணு சொல்லப்பா. நான் யாருக்கு நிம்மதி கொடுக்காம இருக்கேன் ஏன் ராஃபேல் அம்மா இங்கேயும் ரவுடிசம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓஹோ அது உன் காதுலயும் கேட்டுச்சா இங்க பாருங்க, வழக்கமா பசங்களை பார்த்து தான் எல்லாருமே குறை சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட். என்னால வெளியே தலை காட்ட முடியலமா. ஐயோ நீ யாருடா என்ன கை நீட்டி பேசுறதுக்கு கை நீட்டுவியா பேசுவியா சொல்லு நீங்க இன்னைக்கு யார்கிட்ட வம்பெடுத்தீங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு கிழவன் தான் அதுக்கு உனக்கு அப்படின்னா என்னடா அந்த விளங்காதவர் இருக்கான்ல, இந்த வீட்டோட ஓனர், நியூட்டனோட சொந்தக்காரர், அவரு தான் என்ன கூப்பிட்டு சொன்னாரு. அதுக்கு என்ன நம்ம இங்க வாடகை கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்புறம் கொடுக்காம இந்த வீடை நான் இறந்து போனேன் எங்க அப்பா மேத்யூவோட இடத்துலயா கட்டியிருக்கு. சும்மா தேவையில்லாம பேச. ஏண்டா என் கண்ணுக்கு எங்க தப்பு நடந்தாலும் இந்த ராகில் போய் கேட்பேன் ஓஹோ. அப்படி இல்லாதவங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கு அது நீயா இருக்கறனால சொல்ல முடியாம இருக்க கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. கூல் கூல் கூல். முதல்ல அந்த கத்தியை தள்ளி வைக்கிறீங்களா? யப்பா. எந்திரி எந்திரி நீ போய் அங்க போய் உட்காரு சரியா வரேன், அப்புறம் வரப்போற பொண்ணு உன் தலையில வந்து டான்ஸ் ஆடுவா அப்ப அதை நான் கத்துக்கோ பாத்துக்கிறேன். எல்லாருமே இந்த ராகில் மாதிரி பாவம் கிடையாது புரியுதா பாவம் பாவம். ஐயோ பாவம். விளையாட்டு புள்ள. பேசாம இரு. ஐயோ, கத்தி. கத்தி எடுத்து குத்திடுவேன் பாவம் பாவம் பாவம். போடா ஹாய் குட் மார்னிங் அது யாரு? ஹாய்மா ஹாய் ஆண்டி. உன்னோட வீடு பக்கத்துலயா இங்க பக்கத்துல இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம். நியூஸ் பேப்பர் போடுறியா ஆ என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு காலையில காஃபி குடிக்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்கணும் அதுக்கு தான் அப்போ நாளையில இருந்து ஆண்டிக்கு சுட சுட பிளாக் டீயோட சுட சுட செய்திகளும் தரேன். நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ம்? அது ஆன்டிலாம் கூப்பிட வேணாம் என்னோட பேர் ராகில் எல்லாரும் ராகில் அம்மா தான் கூப்பிடுவாங்க உனக்கு பிடிச்சா அப்படியே கூப்பிடு அப்ப சரி ராகில் அம்மா, இன்னைக்கு சுட சுட செய்திகளை சூடு இருக்கும் போதே கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அவங்க எல்லாம் சூடாயிடுவாங்க. சரி இந்தா இதை நீ வச்சுக்கோ